இன்றைக்கான ஸ்மாக் டவுன் உண்மையிலேயே எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா கொண்டு போனாங்க. அப்படி இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் என்னென்ன செக்மெண்ட்டில் பேசினாங்க அப்படி இதுவும் தமிழில் இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க, இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஆரம்பித்த உடனேயே ஜான் சீனா வராரு. ஜான் சீனா வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதே இடத்துக்கு ராண்டி ஆர்டனும் வராரு. நீண்ட நாளுக்கு அப்புறமா இரண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற செக்மெண்ட்டை பார்க்கும்போது அந்த கோல்டன் மெமரியெல்லாம் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே வந்து போகுது. ராண்டி ஆர்டன் ஜான்சனா என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி ரெஸ்லிங் கிங் 2 காலையில் ஒரு வீடியோவாக போட்டுட்டோம். அதனால் இன்றைக்கி பெரிய எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே இல்லை. ஏன்னா பார்க்கணுன்னா அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. சின்ன ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ராண்டி ஆர்டன் சொல்கிறாரு, நான் வந்து 17 டைம் சாம்பியன் ஆகணும், அதுக்கு இப்போ 15 டைம் சாம்பியன் ஆகணும், உன்னை வீழ்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஜான்சனா சொல்கிறாரு, உங்கள் 3 தலைமுறையை சேர்த்தாலும் நீங்கள் 17 டைம் சாம்பியன் ஆக முடியாது, நீ வந்து இப்போதைக்கு 14 டைம் சாம்பியன் தான், உன்னை விட 3 மடங்கு, அதாவது 3 தடவை அதிகமாக வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்கிறது நான் அப்படிங்கிற மாதிரி ஜான்சனா சொல்கிறாரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை அதிகமாகி இப்போவே இந்த நேரத்துலேயே டைட்டில் டிஃபெண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ராண்டி ஆர்டன் சொல்ல, நான் இந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ண மாட்டேன், பேக்லாஷில் டிஃபெண்ட் பண்ணுறேன், ஏன்னா பேக்லாஷ் தானே என்னுடைய ஹோம் டவுன், அந்த இடத்துல வந்து நான் வந்து டிஃபெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேச 2 பேருக்குள்ள சண்டை முத்தி போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டார் ஜான்சனா. பேக்லாஷில் வந்து உனக்கும் எனக்கும் ஒரு மேட்ச் இருக்குது அப்படின்னு. ஸோ ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் கடுப்பேற்று விதமாக நீ கிட்ஸை வந்து ஏமாற்றிட்ட அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஜான்சனா நான் கிட்ஸை வந்து ஏமாத்தலை, அவங்கள புரிய வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு கட்டத்தில் ஜான்சனா வந்து டைட்டில் ராண்டி ஆர்டன் மேலே தூக்கி எறிஞ்சிட்டு ராண்டி ஆர்டனை வந்து அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே நம்ம ராண்டி ஆர்டன் மீண்டும் ஒரு ஆர்கேஓவை ஜான்சனாவுக்கு போட்டுட்டாரு. என்னங்க சீன் அடி வாங்கிட்டே இருக்கிறாரு. அதாவது பழைய ஃபேன்ஸுக்கு தெரியும் ஜான்சனாலே அடி தாங்கிதான்னு, அப்படியே ஆகிட்டானுங்கல்ல, என்ன சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்குல. அண்ட் ராண்டி ஆர்டன் டைட்டில் தூக்கி காட்டி இந்த செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா பங்கம் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்த லெவலுக்கு இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா பேக்லாஷில் கொண்டு போக போகிறாங்க. பேக்லாஷில் ஜான்சனா விசஸ் ராண்டி ஆர்டன் அஃபிஷியலானது உடனே அடுத்த மேட்சை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்த மேட்ச் என்னென்னு கேட்டிங்கன்னா WWE வந்து ஒரு டாக் டீம் மேட்ச். ஆக்சியன் மற்றும் நேதன் ஃபெரல்ஸ் இருக்காங்களா, இவங்க 2 பேரும் NXT சூப்பர் ஸ்டார். அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஸ்மாக் டவுனுக்கு டெபியூட்டாக இருக்கிறாங்க. டெபியூட் மேட்சை யாரு கூட விளையாட போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஞ்சல் அண்ட் கிராசா, இவங்க 2 பேருக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் விளையாட போகிறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆக்சியான் மற்றும் நேதன் ஃபெரல்ஸோடைய டெபியூட் மேட்ச், ஸ்மாக் டவுன் டெபியூட் மேட்ச் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவருக்கெல்லாம் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற வச்சுருக்கிறாங்க. ஓகே, இதுக்கப்புறமா இவங்க ஸ்மாக் டவுனில் தான் ஜாயினரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அஃபிஷியலி இஸ் மெயின் ராஸ்டர்ஸ். அதுக்கப்புறமா உமன்ஸ் சாம்பியனான டிஃப்னி ஸ்டேஷனுடைய நேரம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லியாக வந்து அவங்களுடைய டைட்டில் ஷார்லட் ஃப்ளேர்லேருந்து ஈடுபட்டாங்கல்ல. ஸோ நான் வந்து லெஜெண்டரி ஐகானிக் ரெஸ்லரான ஷார்லட் ஃப்ளேரையே வீழ்த்திட்டேன், இப்போ நான் வந்து கோல்டன் எரா சாம்பியன், என்னை எதிர்க்க எவனுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி டிஃபினி பேசிகிட்டு இருக்காங்க. என்னை எதிர்க்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க, நான் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக ஜேட் கார்கில் வராங்க. ஜேட் கார்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னுடைய ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணிட்டேன், இப்போ எனக்கும் டைட்டில் தேவைப்படுது, உன்னுடைய உமன்ஸ் டைட்டில் வந்து இந்த நேரத்துலேயே இந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணுறியா, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேட் கார்கில் வந்து கேட்குறாங்க. ஸோ டிஃபினி வந்து சரி இப்போவே தானே இந்த இடத்துல நம்ம மேட்ச் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்லேயே நடக்குது. ஸோ ஜேட் கார்கிலுக்கும் டிஃபினிக்கும் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே நன்றாக கொண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே டயர்டாக இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நியோமி வந்துட்டாங்க. நியோமி வந்து ஜேட் கார்கிலை அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன விஷயம்னா, நியோமி ஜேட் கார்கில் அட்டாக் பண்ணனால இந்த மேட்சோட வெற்றியாளர் அப்படிங்கிறது ஜேட் கார்கில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்த்து முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டில் சாம்பியன் அவங்ககிட்ட தான் இருக்குது. இதை பார்த்து முழிச்சிட்டு இருக்கும்போது நியோமி பார்த்தீங்கன்னா சரி இவள்கிட்டதுக்கு சண்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிட்டாங்க. ஆனால் இதே நேரத்தில் டிஃபினி பின்னாடி யார் நிற்கான்னு பார்க்கல. பின்னாடியோடி வந்த நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபினியை அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் உமன் சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டி உன்கிட்ட இருந்த டைட்டில் நான் தான் பிடுங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனுக்கு வந்து 100 நாள் ஆச்சாங்க. 100 நாள், அதாவது இவங்களை கடைசியாக நம்ம எப்போ பார்த்தோம், எலிமினேஷன் சேம்பருக்கு முன்னாடி பார்த்தோம் தானே, எலிமினேஷன் சேம்பரில் கூட பார்க்கல, அதுக்கு முன்னாடி பார்த்தோம். ராயல் ரம்பிள் முடிஞ்சு 1 வாரம் பார்த்தோம். அதுக்கப்புறமா இப்போ தான் பார்க்குறோம். எவ்வளோ நாள் கேப்பு, இன்ஜுரி எதுவுமே இல்லை, பட் இருந்தாலும் ஸ்டோரி இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. பாவங்க நயா ஜாக்ஸை ரெசல்மேனியாவை மிஸ் பண்ண வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ரெசல்மேனியாவில் வெற்றி பெற்ற ஜாக் ஆஃப் ஹார்ட்டுடைய டைம், ஜாக் ஆஃப் ஹார்ட்டுடைய செலப்ரேஷன்.
சோலோ சிக்காவா தான் பேசுகிறாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, சோலோ சிக்காவா எங்கள் குடும்பத்தில் ஒரு த கிரேட்டஸ்ட் எவர் சாம்பியனாக ஜாக் ஆஃப் ஆர்ட் இருப்பார் இதுக்கப்புறமா. ஸோ என்னால் தான் வெற்றி பெற்றேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாரு. ஸோ ஜாக் ஆஃப் ஆர்ட்டும் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை நண்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. ஓகே, அதே நேரத்தில் இப்போ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் வராரு. நான் தோற்று போயிட்டேன், பட் இருந்தாலும் எனக்கு வந்து மீண்டும் ஒரு டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. இவர் மட்டும் இல்லைங்க, ட்ரூ மேக்கின்டர் இருக்கார்ல, ட்ரூ ஐயா, அவரும் சொல்கிறார், நீ ரசல்மேனியா தோற்றுவேன், நான் டேமிங் பீஸை ரசல்மேனியா ஜெயிச்சேன், எனக்கும் டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். ஏன்னா ட்ரூ மேக்கின்டர் இது வரைக்கும் யுனைடெட் சாம்பியன்ஷிப் வெற்றி பெற்ற அவர் வந்து கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன். ஸோ யுனைடெட் சாம்பியனுக்காக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்த்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிற்கிறாரு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்த நிக்கோலஸ் என்ன சொல்கிறான்னா, அவங்க 2 பேருக்குள்ளே பிரச்சனை இருக்குது எனக்கு தெரியும். ஸோ உங்கள் 2 பேருக்குள்ளே நான் இப்போ வந்து அஃபிஷியலி வந்து மேட்ச் வைக்கிறேன். வெற்றி பெறவங்க வந்து ஜாக் ஆஃப் ஆர்ட்டுக்கு அகேன்ஸ்டாக யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக மோதுங்க அப்படிங்கிற மாதிரி நிக்கோலஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஸோ இன்றைக்கி எல்ஏ நைட்டுக்கும் ட்ரூ மேக்கின்டருக்கு ஒரு மேட்ச் இருக்குது. வின்னர் ஃபேஸ் ஃபார் தான் யுனைடெட் சாம்பியனான ஜாக் ஆஃப் ஆர்ட் அப்படிங்கிறது அஃபிஷியல். இன்றைக்கி செலினா வெகா இருக்கிறாங்கல்ல, உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. ஸோ அதை பற்றி கேட்குறாங்க, இன்றைக்கி உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறீங்களா, இதில் வெற்றி பெறுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இது என்னுடைய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இதுக்கு முன்னாடி மோதி நான் தோற்று போயிருக்கிறேன், பட் நான் இந்த தடவை கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறாங்க. சரி, இன்றைக்கி செலினா வெகாக்கு யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது, அதில் வெற்றி பெறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு செல்சி கிரீன் வந்துட்டாங்க அண்ட் செலினா வெகா வந்துட்டாங்க. செலினா வெகா அவங்களோட தீம் மியூசிக்கை மாதிரி நல்லாயிருக்கும், மொக்கையாக இருக்குது, மற்றபடி எல்லாமே ஓகே. அண்ட் செல்சி கிரீனோட தீம் மியூசிக்லாம் வேறு லெவலு. சரி, இந்த மேட்சோட இடைப்பட்ட நேரத்திலே பார்த்தீங்கன்னா பைப்பர் நிவினும் ஆல்ஃபா ஃபரைன் சேர்ந்து 2 பேருமே பார்த்தீங்கன்னா செலினா வெகாவோட முடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாதுல்ல, தப்பு இல்லை, அதனால் நீங்கள் 2 பேருமே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட செலினா வெகா ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா செலினா வெகா இன்னைக்கு வந்து செல்சி கிரீனை வீழ்த்தி பிராண்ட் நியூ உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றாங்க. காய்ஸ், இது ஒரு மிகப்பெரிய கோல்டன் மூமெண்ட். செலினா வெகா இதுவரைக்கும் டபிள்யூபிள்யூவில் ஒரு சிங்கிள் டைட்டில் வின் பண்ணதே கிடையாது, என்எக்ஸ்டியில் கூட. பட் நான் இன்றைக்கி ஒரு சிங்கிள் டைட்டிலான உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாங்க. இவங்க வின் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, நான் லெஜெண்டரி ரேமஸ்டோரியோ மாதிரி யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவேன் ஸ்மாக்டவுனில் அப்படின்னு. ஸோ அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்துருச்சு. செலினா வெகா இஸ் கரண்ட்லி உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன். கங்க்ராச்சுலேஷன் செலினா வெகா, உங்களை ஒரு சாம்பியனாக பார்க்குறது நல்ல விஷயமா தான் இருக்குது. பட் இருந்தாலும் செல்சியாக்காவை நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்குது. அண்ட் நம்ம மிஸ்ஸு அவர் ஒரு தங்கப்பொட்டியை தூக்கிட்டு வந்து கேர்மலைஸ்ட்டை கொடுக்குறாரு. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்ட்ரி த ஜெயண்ட்டுடைய தலை இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா ஒரு செயினாக கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னா அவருக்கு செம்ம சந்தோஷம். அதை அப்படியே மாலையாக தூக்கி போட்டுருக்காரு நம்ம கார்மலைஸு. உண்மையிலேயே இந்த செயின் பார்க்கறதுக்கு வெயிட்டாக இருக்குது அண்ட் பங்கமாக இருக்குது. எக்ஸ்பென்சிவ்னு கேட்கும்போது இஸ் எக்ஸ்பென்சிவ் கோல்டுன்னு சொல்கிறாரு. கோல்டானு உண்மையானு தெரில, பட் ஆனால் மிஸ்ஸு கோல்டுன்னு சொல்லியிருக்காரு. ஆண்ட்ரி த ஜெயண்ட் பேட்டர் லைனில் போனவர் வின் பண்ணார்ல, அதுக்கான பரிசாக இது. பரிசு வேறு லெவலெலாம் இருக்குது மிஸ்ஸு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டுறதுக்கூடிய டேக் டீமாக இருந்திருக்கலாங்க, அது வேறு லெவல் டீமாக இருந்ததில்ல. சரி, இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஸ்ஸு வந்து அடுத்து அவருடைய ஆப்பனண்ட்டை பற்றி பேச போகிறாரு. ஸோ நான் வந்து கிரேட்டஸ்ட் எவர் ஷோ, நான் கிட்டத்தட்ட இத்தனை தடவை டாக் டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கேன் அண்ட் என்னுடைய பார்ட்னர் வந்து இப்போ வந்து ஆண்ட்ரி த ஜெயண்ட் பேட்டரில் வெற்றி பெற்றிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு அந்த இடம் பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் ஆஃப் ஆகி இருட்டாகுது. ஸோ கெஸ் பண்ணியிருப்பீங்க காய்ஸ், யார் வாரா யார் இப்போ ரிட்டன் ஆகிருக்கான்னு. எஸ், நம்ம அலிஸ்டா பிளாக் ரிட்டன் ஆகிட்டார். ரிட்டன் ஆனால் உடனே பார்த்தீங்கன்னா மிஸ்ஸுக்கு அகேன்ஸ்டாக தான் ஸ்டோரி லைன் போகிறாரு போல இருக்குது. வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மிஸ்ஸு தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா மைக் எடுத்து, நீ யாரா கோமால் இந்த இடத்துல வந்து சண்டை போட்டுருக்க அப்படின்னு கேட்கும்போது மிஸ்ஸுக்கே ஒரு கிக்கை போட்டு செம்ம ஒரு மூமெண்ட்டை காட்டிட்டாரு. அண்ட் காய்ஸ், அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸும் வந்துருக்குது. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸுக்கும் அலிஸ்டா பிளாக்குக்கும் ஒரு மேட்ச் வைக்க போகிறாங்களாம். சரி, அலிஸ்டா பிளாக் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்மாக்டவுன் ரிட்டன் ஆகிட்டாரு. எங்கே கவனிச்சிங்களா, இவங்களோட ஒய்ஃப் வந்து இன்றைக்கி வந்து உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னைக்கு அலிஸ்டா பிளாக்கும் ஸ்மாக்டவுனுக்கு ரிட்டன் ஆயிருக்காரு. அண்ட் அந்த பழைய ஓஜி தீம் மியூசிக்லேயும் ஓஜி என்ட்ரன்ஸ்லேயும் வந்தார்ல, அதுதான் அலிஸ்டா பிளாக். அந்த பழைய என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டார். இப்போ ஏடபிள்யூவில் டோட்டலி வேறு மாதிரி இருந்தார்ல, அப்படிலாம் இல்லை, பழைய டபிள்யூபிள்யூவில் எப்படி இருந்தாரோ அதே கேரக்டரில் வந்திருக்காரு. உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. ட்ரிபிள் எச் நீ கலக்கிறையா. அதுக்கப்புறமா பியாங்கா பலர் பேக் ஸ்டேஜில் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. பியாங்கா பலருடைய விரல்கள் உடஞ்சிருச்சான். ஸோ அதனால் அவங்க சர்ஜரி பண்ண போகிறாங்களாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டு, ரோஜா பூவையும் அந்த இடத்துல 2 அங்கே ஒன்று இங்கே ஒன்று சொல்லியிருக்கீங்க, சொல்கிறதுக்கு இல்லை. சரி, பியாங்கா பலருக்கு கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அந்த விரல்கள் உடஞ்சிருக்குல்ல, அது குணமடையணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அவங்க மீண்டும் ரெஸ்லிங் பண்ண வருவாங்க. ஸோ அது வரைக்கும் ரெஸ்ட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க.
நியோமி பேக் ஸ்டேஜில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நயா ஜாக்ஸ் கூப்பிட்டு எடுத்து ஏதோ பேசுகிறாங்க. கூப்பிட்டு கேட்ட உடனே கடுப்பாய் கத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது நயா ஜாக்ஸ் தான் இந்த மாதிரி கத்துவாங்க, இன்றைக்கி நியோமி கத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நியோமி ஆனால் உண்மையிலேயே உங்கள் ஃபேஸ் டோன் கேரக்டர் நல்லா இருந்ததுங்க. நீங்கள் ஹீல் ஆனது எனக்கு ஒரு வருத்தம் தான். இதுக்கு பியாங்கா ஹீல் ஆகிருக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் வெர்சஸ் ட்ரூ மேக்கின்டையருக்கான நேரம். வெற்றி பெறவங்களுக்கு யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு. ஜாக்கஃபாட் கூட மோதுவாங்க. இந்த மேட்சோட இடப்பட்ட நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த உமன்ஸ் மேட்ச் நடந்ததில்ல அதே கதை தான் இதுலேயும். இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டேமின் ஐயா இருக்கார்ல, அவர் வந்து ட்ரூ மேக்கின்டையர் அட்டாக் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் வெற்றியாளர் ட்ரூ மேக்கின்டையர் தானே. ஆனால் சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் வெற்றியாளர் வந்து ட்ரூ மேக்கின்டையர். ட்ரூ மேக்கின்டையருக்கு ஒரு சோக்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ் வந்து அந்த டேபிளில் தூக்கி போட்டார். இப்போது இதனால் பாதிக்கப்பட்டது யார்? எல்ஏ நைட்டு. அவர் டேரக்ட்லி பார்த்தீங்கன்னா சண்டை போட போகிறாரு. இப்போது 2 பேருக்கு இடையில நம்ம ஜாக்கஃபாட் இருக்கார்ல, மேலேருந்து ஒரு டாப் ரோப்பில் வந்து குதிச்சாரு பாருங்களேன். அடா வேறு லெவல் ஹை ஃப்ளேம் மூவுங்க. அப்படியே பறந்தது வந்து குதிக்கிறாரு. அந்த மூமெண்ட்டே பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்தது. ஸோ இந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்குள்ள ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச் பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக இதுக்கப்புறம் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் 2 பேரையும் அட்டாக் பண்ணியிருக்காரு. டேமியன் ப்ரீஸையும் அட்டாக் பண்ணியிருக்காரு. அண்ட் அங்கே அடி வாங்கி கிடக்காரு ட்ரூ மேக்கின்டையர். ட்ரூ மேக்கின்டையர் நம்பர் 1 கண்டர் ஆகிட்டாரு. அண்ட் எல்ஏ நைட்டு உங்களுக்குள்ள ஒரு ஃபேட்டல் 4-வேயாக யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை நான் வாய்ப்பு கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, கொண்டு போகிறது நல்லது தாங்க. ஏன்னா 4 பேருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி தேவை அண்ட் ஸ்டோரி லைன் தேவை. வேர்ல்ட் டைட்டில் பக்கம் இப்போ போக முடியாது. சரி, யுனைடெட் சாம்பியன்ஷிப் பக்கம் இப்போ போனாங்கன்னா நல்லா தான் இருக்கும். சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஜான்சனா அண்ட் ஆர்டர் சந்திக்கிறாங்க. என்னுடைய சைல்டுஹுட் ஹீரோவை கடைசியில் நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு, நீ பண்ணுறது கரெக்டாக தலைவா, நீ பண்ணுற இதில் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆர்டர் நல்லவரா கெட்டவரா? ஸோ அவருக்கே சப்போர்ட் பண்ணுறாரு. ஜான்சனா தானே, என்ன இருந்தாலும் ஜான்சனா தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஜிம்மி யூஸ் இந்த இடத்துக்கு வரும்போது கடைசியில் ஜான்சனா வந்து ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனது வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிட்டாரா? அதான் ஆக்சுவலி வந்து அவர் டிக்கெட்டுக்கு டைட்டில் வந்து வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் நினச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? ஜிம்மி யூஸோவே ஜே யூஸோ நினச்சிட்டு இருக்காரு. என்னத்தை சொல்ல, ஜிம்மி யூஸோ பார்க்காரு. இவன்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம், ஒன்றும் புரிய போகிறது இல்லைன்னு. ஆனால் ஜிம்மி அண்ட் ஜே யூஸோ ஒரே மாதிரி தான் இருப்பாங்க மிந்தி. இப்போ தான் 2 பேரும் லுக்கை மாற்றிக்கிட்டாங்க. அடுத்து அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் வெர்சஸ் ஜான்சனாக்கான அந்த கிராஃபிக்ஸ், அந்த பேக்லாஷ் கிராஃபிக்ஸ் அதை பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறாங்க. ஸோ 2 லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ் வந்து நேருக்கு நேர் மோத போகிறாங்க. ஸோ மறந்துடாதீங்க. அண்ட் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ஸ்மாக்டவுனில் வந்து அலிஸ்டா பிளாஸ்க்கும் மிசுக்கும் மேட்ச் இருக்குல்ல, அதை அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் பண்ணி காட்டிட்டாங்க. அடுத்தா இப்போ மெயின் ஈவெண்ட் டைம். DIY டீம் வெர்சஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வெர்சஸ் மோட்டார் சிட்டி மிஷின் கேன். இவங்க 3 பேருக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். இது லேடர் மேட்சாக நடக்க போகுது. மேட்சை பற்றி சொல்லணும்னா தேன் சொட்ட நனைகிற மாதிரி செம்மையான மேட்ச்சு. அண்ட் இந்த மேட்ச் உண்மையிலேயே செம்மையாக இருந்தது. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. WWE யூடியூப் சேனலில் பார்த்துக்கோங்க. ஏன் தெரியுமா, இப்போலாம் WWE யூடியூப் சேனலில் நெட்ஃப்ளிக்ஸ் போனதுக்கப்புறமா ஃபுல் வீடியோவாகவே அவங்க யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறாங்க. பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. வேறு எங்கேயும் போய் பார்க்க வேண்டாம். இது சுலபமாக தான் இருக்குது. அண்ட் இந்த மேட்ச்சில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ ஒரு ஹாப்பி எண்டிங்கோட அகைன் பார்த்தீங்கன்னா அவங்க டாக் டீம் சாம்பியன்ஷிப் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இன்றைக்கி WWE பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனை முடிச்சிட்டாங்க. ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்லா இருந்தது. பட் ஆனால் ஆஃப்டர் ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமா இருக்கிற ஸ்மாக்டவுன் மாதிரி இல்லை.